அன்பிற்குரியவர்களே, மறுபடியும் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சகோதரன் டேனியல் பீட்டர். டைட்டானிக் கப்பலை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவை நோக்கி சுமார் 2200 பயணிகளோடு புறப்பட்ட பிரபல்யமான அழகான மிக சொகுசான கப்பல் அது. அந்த கப்பலை உருவாக்கினவர்கள் சொன்னார்கள், இந்த கப்பல் ஒருபோதும் மூழ்கடிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அதற்கு சிறப்பான விளம்பரங்களை செய்துதான் அந்த கப்பலை உருவாக்கினார்கள். 10ஆம் தேதி புறப்பட்டு 16ஆம் தேதி அமெரிக்காவை அடைய வேண்டும். ஆனால் 14ஆம் தேதி இரவு 11:40 மணி அளவில் அந்த கப்பல் எதிர்பாராமல் கடலிலே காணப்பட்ட ஒரு பனிப்பாறையில மோதி விபத்துக்குள்ளாகி அதில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் மரித்து போனார்கள். அந்த டைட்டானிக் கப்பலுடைய விபத்துக்கும் அந்த இழப்புகளுக்கும் காரணங்கள் பல இருக்கிறது. அதுல ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பனிப்பாறை அங்க இருக்கிறது என்று சொல்லி இந்த டைட்டானிக் கப்பலுக்கு அருகில இருந்த கப்பல்களில் இருந்து 6 முறை எச்சரிக்கை செய்தி கொடுத்து கொண்டே இருந்தார்களாம். அங்கே பனிப்பாறை இருக்கிறது, அங்கே கப்பலை செலுத்தாதீர்கள் என்று 6 முறை எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்ததா. இந்த எச்சரிப்பு செய்தியை கேட்டவர்கள் அதெல்லாம் ஒன்றும் ஆபத்து வராது, இது ஒரு காலம் மூழ்கடிக்கப்படாத கப்பல் என்று தயாரித்திருக்கிறார்கள், அதெல்லாம் எப்படி மோதி விபத்துக்குள் ஆயிரும் என்று அதை அசட்டையாய் நினைத்து கப்பல் கேப்டனுக்கு அந்த செய்தியை சொல்லவே இல்லையா. எவ்வளவு பெரிய அசால்ட்டு பாருங்க, எவ்வளவு பெரிய நிர்விசாரம் பாருங்க. அந்த எச்சரிப்பான செய்தியை கேப்டனுக்கு கொண்டு போகவே இல்லை. அதன் விளைவுதான் எதிர்பாராமல் பனிப்பாறையிலே மோதிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, கப்பல் என்பது விசுவாச வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்திலே கடைசியிலே நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கை பல முறை சோதனைக்குள்ளாக்கப்படுகிறது. சிலருடைய விசுவாச வாழ்க்கை எதிர்பாராத மோதலுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க விசுவாசத்தை இழந்து, ஜெபத்தை இழந்து, பரிசுத்தத்தை இழந்து, ஆதி தரிசனத்தை இழந்து, கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற நிலைக்கு பலர் போயிருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த எச்சரிப்பை எப்படி அந்த மக்கள் நிர்விசாரமா எடுத்துக்கொண்டார்களோ அதுபோல பல எச்சரிப்புகளை கர்த்தர் கொடுத்தோம். தாங்கள் அந்த எச்சரிப்புக்கு கவனமா இல்லாததின் விளைவு, சீரியஸா எடுத்துக்கொள்ளாம அதை கவனிக்காம விட்டதனுடைய விளைவு தான் அநேகருடைய வாழ்க்கையில வீழ்ச்சி. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வீழ்ந்து போனதுக்கு யாரையோ குறை சொல்லி கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவிகொடாமல் போனதுதான் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் இந்த வீழ்ச்சி வந்ததுக்கு பின்பதாக, டைட்டானிக் கப்பல்ல ஏற்பட்ட இந்த பெரிய விபத்துக்கு பின்பதாக உலக அளவிலே அதற்காக ஒரு கமிட்டி கூட்டப்பட்டு பல தீர்மானங்கள் எடுத்து ஒரு சமாதான உடன்படிக்கை என்பதை இந்த பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்டு அதிலே சில தீர்மானம் எடுத்து இன்ன காரியங்களை நாம கடைபிடிக்கணும் என்று சொல்லி முடிவெடுத்து அதற்கு பின்பு அது போன்ற ஒரு விபத்து வந்ததே இல்லை என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஆகவே நாமும் எச்சரிப்பின் செய்திகளுக்கு செவி கொடுப்போம், கர்த்தருடைய காரியங்களை குறித்து மிக கவனமா இருப்போம், சில நல்ல முடிவுகளை, தீர்மானங்களை எடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு பாதுகாக்கப்படுவதற்கேற்ற காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்முடைய விசுவாச கப்பல் உடையாதபடி தொடர்ந்து பரலோக லக்கை அடைவதற்கு கிருபை தந்து வழி நடத்துவார். இன்னொரு காரியத்தை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். பலர் ஆசீர்வாத செய்திகள், வாக்குத்தத்த செய்திகள் இவற்றையே கேட்டு கேட்டு வாழ்க்கை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் அவங்க கேட்கறதெல்லாம் வாக்குத்தத்த செய்தி, ஆசீர்வாத செய்தி தான். நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி இது தடுத்து விடும். நீங்க ஆவிக்குரிய வாழ்வில சரியானபடி போனோம்னா எச்சரிக்கிற செய்தியாளர்கள் தேவை. எச்சரிப்பின் செய்திகளை நீங்க கேட்கணும். அன்பு ஊழியர்களே, நீங்களும் எச்சரிப்பின் செய்தியை நீங்க கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களை ஆசீர்வாதம் என்ற செய்தியை மாத்திரம் கொடுத்து தவறான பாதைக்கு வழி நடத்திடாதீங்க. அதற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே எனக்கு எச்சரிப்பின் செய்தியெல்லாம் சொன்னா காணிக்க தர மாட்டாங்க, யாரும் ஊழியத்துக்கு அழைக்க மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. பயப்படாதீங்க. அழைத்தவர் கர்த்தர், மனிதர் அல்ல. அவர் உங்களை எப்படி வழி நடத்துவார். ஆகவே கர்த்தருடைய செய்தியை சரியான விதத்திலே சொல்லி
சரியான விதத்திலே ஆண்டுடைய காரியங்களை நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களை மகிமையா வழி நடத்துவார். உங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவங்க வேணும். அதை கேட்டு உங்களை சரிப்படுத்தினா விசுவாச கப்பல் சரியான பாதையில போகும் என்ற ஒரு செய்தி மூலமாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.